ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையில் திவ்ய தேசம் அதுல 2வது பாசுரம். இப்போ பெரும்பாலும் புக்கு படிக்கிறவாளுக்கு தெரியும், ஒரு புக்கை போய் வாங்குறோம்னா அந்த புக்கை திறந்து முதல்ல உள்ள இருக்கிறத படிக்க மாட்டோம். அந்த புக்கை திருப்பி பின்னாடி சினாப்சிஸ்ன்னு ஒன்று எழுதியிருக்கும், அதை படிச்சுதான் இந்த புக்கை படிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுதான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அதாவது திருப்பாவைக்கு சினாப்சிஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அது இந்த பாசுரம் தான். ஏன்னா என்ன பண்ண போறோம், யாரை பத்தி பண்ண போறோம், என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே ஆண்டாள் ஒரே பாசுரத்திலேயே எழுதி முடிச்சுட்டா. இந்த பாசுரத்தை ஆண்டாள் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, வையத்து வாழ்வீர்கள் நாம் உன்னம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறென்று உகந்தேலோரெம்பாவாய் அப்படின்ற ஆண்டாள். அதாவது ஆண்டாள் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, வையத்து வாழ்வீர்கள், வையம்னா இந்த உலகம், த அர்த், அதுல வாழறவா எல்லாரையும் கூப்பிடுறா. அதாவது வாழறவானா எவ்ரி லிவிங் பீயிங் ஆன் த அர்த்தை அங்க கூப்பிடுறா. ஆனா அங்க பார்த்தோம்னா ஒரு ஃபியூ கேர்ள்ஸ், ஒரு சிறுமியர்கள் யாரெல்லாம் நோம்பு இருக்க போறாளோ அவ மட்டும்தான் இருக்கா. இவாளை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா உண்மையா இந்த உலகத்துல வாழ்றவா அவாதான் அப்படின்ற ஆண்டாள். அதாவது பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றது இருக்குல்ல, வெறுமா ஆக்சிஜன் இன்டேக், வாழறோம், ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்றதுனால லிவிங் அப்படின்றது இருக்காதே. உண்மையா எம்பெருமானார் சொன்ன மாதிரி, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி திருப்பி பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக எப்படிலாம் வாழணுமோ அப்படி வாழ்றது தான் வாழ்வீர்கள். சும்மா இருக்கிறது வாழறது கிடையாது அப்படின்றதுனால அங்க இருக்கிறவாலாம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறா. இப்போ என்ன பண்ண போறோம், நாமும் நம் பாவைக்கு பாவை நோன்பு இருக்க போறோம். இதை ஆண்டாள் கிளியரா ஸ்டேட் பண்றா. அடுத்து யாரை நோக்கி இருக்கணும், ஒன்று பண்றோம்னா அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதோட எய்ம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ யாரை நோக்கி இருக்க போறோம்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்ற ஆண்டாள். இப்போ ஒவ்வொரு பாசுரமும் ஒரு கோவில் மாதிரி. அந்த கோவில்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தான் அந்த கோவிலோட அர்ச்சா விக்கிரகம். இப்ப இந்த பாசுரத்தோட திவ்ய தேசம் பார்க்கடல், அதோட அர்ச்சா விக்கிரகம் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பாட போறோம்ன்ற ஆண்டாள். பார்க்கடல் அதாவது க்ஷீராப்தி நாத்தனை பாட போறோம். பையத்துயின்ற பரமன் அப்படின்ற ஆண்டாள். பையத்துயின்றனா அழகா அனுபவமா தூங்குறதா. அதாவது ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலோ இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தாலோ தூக்கம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு நிம்மதியாவே தூங்க முடியல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியையும் பாத்துக்கிறது பெருமாள் தான். அந்தர் பகிஷ்டித சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளேயும் இருக்கான், வெள்ளையும் இருக்கான், எல்லாரையும் பாத்துக்கிறான். ஒரு ஜீவாத்மா அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி 14 நோகங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய அண்டசராசரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருக்கிற பெருமாள் அவ்வளோ இருந்தாலும் பையத்துயின்றன்னு அவ்வளோ அழகா அனுபவமா தூங்குறானா, அதை பாராட்டுற ஆண்டாள். இப்போ எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்டும், மற்றவா பிரச்சனையும் பார்த்துட்டும் பெருமாளால இப்படி அழகா தூங்க முடியாது அப்படின்னா, பரமன் அப்படின்றத அடுத்த வேர்ட்லயே அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் ஆண்டாள் கொடுத்துடுறா. அவன் நம்மள மாதிரி சாதாரண ஜீவாத்மாவா இல்லையே, பரமாத்மா. பரமன் அப்படின்னா இஸ் த சுப்ரீம். அவனை தாண்டி யாரும் இல்லை, ஈடு இணையா யாருமே இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் பரத்துவத்தை அங்கே ஆண்டாள் சொல்றான். இப்போ இது எங்க தெரியுதுன்னா, விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம், ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீர்நார்ணவ நிகேதனஹா நாகபர்யாங்க முத்ஸ்ருஜ்யாகதோ மதுராம் புரீம் அப்படின்றது. அதாவது ஏஷ நாராயண ஸ்ரீமான், ஸ்ரீமன் நாராயணனான இவன் வைகுண்டம் க்ஷீராப்தி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட நாகப்பை, அதாவது எந்த பைநாகப்பாய் நம்ம சொல்லியிருக்க ஆதிசேஷனையும் விட்டுட்டு இங்க மதுராம்புரீம்ல கிருஷ்ணரா பிறந்திருக்காராம். அப்படிப்பட்ட, அதாவது ஆண்டாள் இங்க பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்றத என்ன சொல்ல வரானா, கண்ணபிரானை பாடி அப்படின்றதான் சொல்றா. இது மட்டும் இல்லாம இந்த பரமனான ஸ்ரீமன் நாராயணனை பாட போறா அப்படின்னு கேட்டா இல்ல, பரமன் அடி, செந்தாமரை போல இருக்கிற நாராயணனோட திருவடி தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், அவன் தான் எய்ம் அப்படின்றத ஆண்டாள் கிளியரா சொல்லிடுறா. இப்ப அடுத்து என்னன்னா,
இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஒன்று பண்ணணும்னா முதல்ல என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சாதான் அதை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால அந்த ரூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா. நெய் உண்ணும், பால் உண்ணும் அப்படின்னு, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், நாட்காலே நீராடி, மார்கழி மாதம் அந்த குளிரில் காத்தாலே எழுந்து குளிச்சிடணும், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அதாவது நம்மளோட ஸ்ருங்காரத்துல இல்லாம பெருமாளோட அழகை ரசிக்கணும், பெருமாளை அழகுபடுத்தி பார்க்கணுன்றதுல தான் இருக்கணும், நம்மளை அழகுபடுத்தி பார்க்கணுன்றதுல இருக்கக்கூடாதுன்றா. அடுத்து செய்யாதனை செய்யோம், அதாவது அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே. அதே மாதிரி ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்றதெல்லாம் சாஸ்திரத்துல எப்படி பலவேறு வகையா சொல்லியிருக்கோ அதை ஆண்டாள் செய்யாதனை செய்யோம் அப்படின்றத சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டா. அதே மாதிரி தீக்குறளை சென்றோதும், பிறரை பற்றி யாரை பத்தியும், அதுவும் எஸ்பெஷலி குறிப்பா பாகவதாளை பத்தி யார்கிட்டையும் தப்பா பேசக்கூடாது. அதாவது காசிப் அப்படின்றது இருக்கக்கூடாது. தப்பா பேசக்கூடாதுன்றது மட்டும் இல்ல, தப்பா நினைக்கவும் கூடாது, அந்த நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாதுன்றதும் ஆண்டாள் நீங்க அந்த நோம்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுற. அது மட்டும் இல்லாம ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, அதாவது தானம் தர்மம் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ண முடியலனா கூட கை காட்டி மற்றவா இவாளுக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றதாவது இருக்கணும். இன்னொன்று, இந்த கைங்கரியம் பண்றது அப்படின்றத ருச்சியே எல்லாரோடையும் சேர்ந்து பண்றதுல தான் இருக்கு. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து மற்ற பாகவதாளுக்கு கோவிலுக்கு எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் ஆண்டாள் கிளியரா சொல்லிடுறா. இப்போ இன்னொன்று என்னன்னா, ஒன்றுத்துல யாரோ நம்மளை கூப்பிடுறா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றான்னா முதல்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிட்டு தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையே சொல்லணும். ஆனா ஆண்டாள் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் முதல் பாசுரத்துல சொல்ல, ரெண்டாவது பாசுரத்துல தான் சொல்றா. ஏன்னு கேட்டா, முதல் பாசுரத்திலேயே கூப்பிட்டு மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும், நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா யாருமே கேட்க மாட்டா. நோம்பெல்லாம் எனக்கு வேண்டான்னு எல்லாரும் கிளம்பிடுவா. அதனால ஆண்டாள் என்ன சொல்றான்னா, முதல்ல மார்கழி திங்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு முதல்ல கூட்டத்தை கிளப்பிட்டு அப்புறம் தான் ஆண்டாள் ரூல்ஸ் எல்லாம் சொல்றா. இப்போ ஆண்டாள் யாரு? ஷீஸ் ஜெகன் மாதா, பூமாதேவி, எல்லாருக்கும் அம்மா அப்படின்னா அது ஆண்டாள். அப்போ ஆண்டாள் தெரியும். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு அம்மா குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்குறான்னா அந்த மருந்து சாப்பிடுன்னா அது நல்லது. ஆனா எந்த குழந்தையும் சாப்பிடாது. அதுக்கு ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ இல்லை என்ன பிடிக்குமோ அதை முன்னாடி வச்சு இந்த மருந்தை பின்னாடி தள்ளினான்னா எல்லா குழந்தையும் அதை சாப்பிட்டுட்டு அதை ரியலைஸே பண்ணாம கிளம்பிடும். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செகண்டா ஒரு அம்மாவா அப்படி அழகா அந்த தாய்மையோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி அழகா இது பண்றா. இன்னொன்னு என்னன்னா, இந்த பார்க்கடல் க்ஷீராப்தியில என்ன ஒரு அழகுனா, இந்த பாசுரத்தை, இந்த திவ்ய தேசத்தை நம்மளால இங்க ஊனக்கண்ணால பார்க்கவே முடியாது. இதை நம்ம வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெருமாளை சேவிக்க முடியும், அந்த பெருமாளோட அழகை ரசிக்க முடியும். ஆனா இந்த பாசுரத்து மூலமா இங்கேயுமே நம்மளால அந்த பெருமாளை த்ரூ ஆண்டாள்ஸ் அனுபவம், ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களோட அனுபவத்துக்கு மூலமா தான் நம்மளால அந்த பெருமாளை இங்கேயே ரசிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பாசுரத்தோட அழகே. தன்யோஸ்மி. ஸ்ரீ காஞ்சி சுவாமிக்கு கிரெடிட்ஸ். தன்யோஸ்மி.